பிரிட்டிஷ் காலனைசேஷனோட நெகட்டிவ்னா நம்ம எதை சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை காலனியா வச்சிருந்துச்சா? அதோட இம்பாக்டா இந்தியாவை என்ன பண்ணுச்சு? ரொம்ப சிம்பிள்ல இந்தியாவோட எல்லா ரா மெட்டீரியலையும் என்ன பண்ணுச்சு? எடுத்துட்டு போயிடுச்சா? ஸோ இந்தியாவோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்க்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு குட்டா அகைன் இந்தியாவுக்கு என்ன பண்ணுச்சு? வித்துச்சா? ஸோ எப்பவுமே ரா மெட்டீரியல் வந்து விற்கிறது ரொம்ப சீப்பா இருக்கும். அது ஃபினிஷ்டு குட்ஸ் காஸ்ட்லியா இருக்குமா? ஸோ பிரிட்டிஷோட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரா மெட்டீரியலோட இன்புட்ங்கிறது வந்துச்சு இந்தியாவில் வந்துச்சா? ஸோ சீப்பா இன்புட் கிடைச்சிச்சு. அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்றாங்க, குட்ஸா மாத்திட்டாங்க, ட்ரெஸ்ஸா மாத்திட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணுது? பிரிட்டிஷ் வாங்குது. இந்த ப்ராசஸ்ல இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுது? இந்தியா டெவலப் ஆக முடியாது. என்ன ரீசன்? அதாவது பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஜஸ்ட் ரா மெட்டீரியல் ப்ரொடியூசிங் கண்ட்ரியா மட்டும் வச்சிருந்துச்சு. அப்படின்னா இந்தியாவில் எல்லா மக்களும் இந்த பிரைமரி செக்டர் மட்டும் தான் வேலை செய்வாங்க. அதாவது லேண்டை வந்து தோண்டுவாங்க, இல்ல விவசாயம் பண்ணுவாங்க, இன்புட் எடுப்பாங்க, அந்த வேலை மட்டும் தான் செய்வாங்க. இந்தியாவில் இண்டஸ்ட்ரியா வராது. என்ன ரீசன்? ஏன்னா பிரிட்டிஷோட பர்பஸ் என்னன்னா அவங்க கண்ட்ரியை இண்டஸ்ட்ரியலைசேஷனா மாற்றணும். கரெக்டா? எந்த கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரி வருதோ, அதாவது பிரைமரி செக்டர்ல இருந்து ரா மெட்டீரியல் இருந்து மேனுஃபேக்சரிங் மாறுதோ அந்த ஊர்ல தான் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், எக்கனாமி அதிகமாகும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும். அந்த சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு தரல. ஜஸ்ட் இந்தியாவோட ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு எடுத்து போயிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல எந்த கண்ட்ரி நிறைய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு ஃபினிஷ்டு குட்ஸ்னா இந்தியா. ஸோ இந்தியாவோட அந்த பிரஸ்டீஜ் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு பிரிட்டிஷ் அதுக்கப்புறம். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? எந்த கண்ட்ரி வந்து வெறும் ரா மெட்டீரியல்ஸ் வெறும் இன்புட்டை மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணிருச்சுன்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. கரெக்டா? அவங்க என்ன பண்ணணும்? அந்த குட்ஸை அந்த கண்ட்ரி என்ன பண்ணணும்? இண்டஸ்ட்ரி ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணணும், அடுத்த இண்டஸ்ட்ரி ரெடி பண்ணி அதை ஃபினிஷ் குட்ஸா மாற்றணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணாதான் பெரிய லாபம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். காலனைசேஷனாலே ஒரு கண்ட்ரியோட வெல்த்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எடுத்துட்டு போறதா. ஓகே, இப்போ யோசிங்களா, இதெல்லாம் அந்த டைம்ல 1800 அந்த டைம்ல. இந்த காலத்துல இந்த உலகத்தோட மேப்ல ஏதோ ஒரு பகுதியில இருந்து நிறைய வெல்த் எடுக்கலாம்னா இதை எடுக்கலாம். ஆப்பிரிக்கால எஸ், ஏன்னா ஆப்பிரிக்கால மட்டும்தான் என்ன இண்டஸ்ட்ரி வரல. நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு. ஆப்பிரிக்கான்றது கண்ட்ரி இல்லை, கான்டினென்ட்ல நிறைய கண்ட்ரிஸ் உள்ளடக்கிய கான்டினென்ட், பெரிய கான்டினென்ட். அண்ட் பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் எதுவுமே இல்லாம மக்கள் அங்க வந்து இன்னும் பிரைமரி செக்டர்ல இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், அவர் இன்புட் எடுக்கிறது இதான் இருக்காங்க. அதனால எல்லா கண்ட்ரியும் ஆப்பிரிக்கா டார்கெட் பண்ணுது. ரீசென்ட் டைம் பாத்தீங்கன்னா இல்ல ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து, சைனால இருந்து, இந்தியா, யூரோப் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பிரிக்கா கூட அக்ரிமெண்ட் போடுவாங்க. எங்க ஊர்ல நிறைய பொருள் இருக்கு, இந்த பொருளை உங்களுக்கு தரோம், நீங்க எங்களுக்கு என்ன தரீங்க? இப்போ கண்ட்ரியோட ரா மெட்டீரியல் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வச்சுக்கலாம். எங்க கிட்ட எவ்வளவு லிஸ்ட் ஆஃப் பொருள் இருக்கு, இந்த எல்லா பொருளும் உங்களுக்கு தரோம். ஓகே, நீங்க எங்களுக்கு என்ன தரீங்க? ஆப்பிரிக்காவோட ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு காலனைசேஷன் என்ன பண்ணுச்சோ அந்த வேலையை ஒவ்வொரு கண்ட்ரி, யூஎஸ், சைனா, இந்தியா, யூரோப் எல்லாருமே ஆப்பிரிக்காவில் இருக்கிற வெல்த்தை எடுக்கிறது பிளான் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஆப்பிரிக்காவை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கல. இப்போதைக்கு சைனா மட்டும் பார்க்கணும். சைனா வந்து ஆப்பிரிக்காவை எப்படி பயன்படுத்திக்குது இது அனலைஸ் பண்ணி இந்தியா வந்து ஆப்பிரிக்கா கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அதை பத்தி பேசுற ஆர்டிகல் இந்த ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கோட தீம் புரிஞ்சு போச்சா? எல்லா கண்ட்ரியும் தன்னோட வெல்த்தை, தன்னோட இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்க ட்ரை பண்ணும். மோஸ்ட்லி அதை சேவ் பண்ணிட்டு மற்ற கண்ட்ரில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் மோஸ்ட்லி இப்போ எல்லா கண்ட்ரியும் காலனைசேஷன்ல வந்து அடிப்பட்டதுனால அதை கொஞ்சம் கான்சியஸா இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கான்சியஸா இல்லாத ஒரு கான்டினென்ட் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண எல்லா கண்ட்ரி ட்ரை பண்றாங்க. அதுல ஒரு கண்ட்ரி சைனா. சைனா எப்படி ஆப்பிரிக்கா யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த லெசன்ல இருந்து இந்தியா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கணும் ஆப்பிரிக்கா கிட்ட. அந்த ஆர்டிகல் சொல்ற பாயிண்ட் ஒன்று கரெக்ட். பட் அவங்க சொல்ற நெரேட்டிவ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு நெரேட்டிவ். அதாவது ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு எதுவுமே தெரியாது, ஏமாந்து போறாங்க. ஸோ அதே பாயிண்ட்ல பேசுறாங்க. நம்ம அதை தேவையில்லை, அது தேவையில்லை, நெரேட்டிவ் தூக்கிடலாம். பட் சொல்யூஷன் ஒன்று கரெக்ட். எல்லா கண்ட்ரியும் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வெல்த் எடுக்கிறாங்க. பட் இந்தியா அதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம்? நீங்க வந்து ஆப்பிரிக்கா கூட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அது இந்தியா ஆப்பிரிக்கா எதுக்கு ஜாயின் ஆகுதுன்னா ஆப்பிரிக்கா டெவலப் பண்ணலாம். அதாவது ஆப்பிரிக்கா கூட அக்ரிமெண்ட் போட்டு ஏதாவது வெல்த் இருக்குல்ல, அந்த வெல்த்தை மட்டும் எடுத்துட்டு வரதை விட்டுட்டு ஆப்பிரிக்காவில் அந்த வெல்த்தையே ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்புட்ல இருந்து அடுத்த லெவல் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அதை ப்ராசஸ் ஆகுதுல, அந்த சப்ளை செயினையும் ஆப்பிரிக்காவிலே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்தியாவில் எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்றதை விட ஆப்பிரிக்காவில் இண்டஸ்ட்ரி வச்சீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ஆப்பிரிக்கா எக்கனாமியும் பூஸ்ட் ஆகும். ஸோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி தன்னோட இன்புட் எக்ஸ்போர்ட் பண்றதை விட யார் நெகோஷியேட் பண்ணாலும், சைனாவோ அமெரிக்காவோ இல்லை யூரோப்பியன் யூனியனோ யார் நெகோஷியேட் பண்ணாலும் அக்ரிமெண்ட்ல எங்களுக்கு சப்ளை செயினை வந்து உருவாக்கி தரதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சைன் பண்ணலான்னு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ப்ராசஸிங் யூனிட்ஸ் இது எல்லாமே ஆப்பிரிக்காவில் செட் பண்ணி தரதுக்கு எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் அக்ரிமெண்ட் போட்டா ஆப்பிரிக்கன் ஆகும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும், லைவ்லிஹுட் ஆகும், இம்ப்ரூவ் ஆகுமா? இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமானது. ஸோ இந்தியா இப்படி தான் பண்ணணும். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் அகைன் ஆர்டிகல் சொன்ன பாயிண்ட் அப்படியே ஒரு சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் ஆப்பிரிக்காவை டார்கெட் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன? ஆப்பிரிக்காவில் நேச்சுரல் வெல்த் அதிகமா இருக்கு, லேண்ட் அதிகமா இருக்கு. பட் அவங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியல, அதை கல்டிவேட் பண்ண தெரியல, அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ண தெரியல. இது ஒரு ரீசன். இதோட முக்கியமான ரீசன் ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் தி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னும் பேசிக் நீட்ஸ் சரியா இல்லை. ஓகேவா? இப்போ நான் ஒரு கண்ட்ரியா உள்ள போற வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு பேசிக் நீட்ஸ் தரேன், எனக்கு என்ன தரீங்க? கண்ட்ரியோட வெல்த் கேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கண்டிஷன் அண்ட் இதுதான் அக்ரிமெண்ட். அதுல ஒரு எக்ஸாம்பிள், ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன். ஃபோரம் ஆன் சொன்னல, ஸோ எஃப்
ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன் ஷார்ட்டா. வருஷம் இந்த ஃபோரம் மீட்டிங் போடும். எப்படி வந்து ஆப்பிரிக்காவும் சைனாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு மீட்டிங் போடும். அந்த மீட்டிங்ல மோஸ்ட் ஆஃப் தி எய்ம் வந்து ஆப்பிரிக்கா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தான் சைனாவோட அஜெண்டா இருக்கு தவிர சைனா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு ஆப்பிரிக்கா கிட்ட அந்த ஒரு அஜெண்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2022 இருந்து 2024 இந்த ஃபோரத்தோட அஜெண்டா சைனாவோட அஜெண்டா ஒரு 300 பில்லியன் வர்த் அளவுக்கான குட்ஸ் இன்புட் ரா மெட்டீரியல்ஸ் ஆப்பிரிக்காவில இருந்து சைனா இம்போர்ட் பண்ண போகுது. இந்த அஜெண்டாவில் ஆப்பிரிக்கான்றது ஜஸ்ட் ஒரு ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரியா மட்டும் தான் இருக்கு. எப்பொழுதுமே ரெண்டு கண்ட்ரி வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஃபினிஷ்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் குட்ஸ் இது வாங்கணும், இந்த கண்ட்ரியோட மேனுஃபேக்சர் குட்ஸும் இது வாங்கணும். இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து எந்த கண்ட்ரியும் ஆப்பிரிக்கா கூட வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் இண்டஸ்ட்ரி இல்லையே. இண்டஸ்ட்ரி இல்லாத போது நாங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் வாங்க முடியும்? அவங்க கிட்ட இருக்கிறது இன்புட் மட்டும் தான், நாங்க அதான் வாங்கணும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவில் கேஷ்யூ நட் இருக்கு. அந்த கேஷ்யூ நட்டை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ ப்ராசஸிங் யூனிட் இல்லாத போது நாங்க எப்படி கேஷ்யூ நட்டை ப்ராசஸ் பண்ணி வாங்க முடியும்? அதனால ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து எல்லாம் என்ன பண்றாங்க, பிரைமரி ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்க. பட் இந்தியா அப்படி பண்ணக்கூடாது. இந்தியாவோட எக்கனாமில சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங். இந்தியா என்ன பண்ணணும்னா ஆப்பிரிக்காவிலேயே நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் செட் பண்ணும். ஸோ அது எல்லாத்தையும் கவர்மெண்டால பண்ண முடியாது. ஸோ பிரைவேட் செக்டர் கான்ட்ரிபியூஷன் தேவை. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் பேசிக் நீடே சரியா கிடைக்காதனால, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டே கிடைக்காதனால ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குனா பேசிக் நெசசிட்டி ஆயிடும், சாட்டிஸ்ஃபைடுமா? இதுக்கேற்ற மாதிரி இந்தியாவோட பாசிட்டிவ் என்னது, ஸ்மால் ஸ்கேல்ல ஃபார்ம் பண்றது, பெஸ்டிசைட்ஸ், ஒரு கிராப்பை எப்படி டெவலப் பண்றது, ஃபர்டிலைசர்ஸ், இது எல்லாமே இந்தியாவோட பாசிட்டிவ். அதாவது கல்டிவேஷன் ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்குறது விவசாயத்துல இந்தியாவோட பாசிட்டிவ். இதை வந்து ஆப்பிரிக்காவுக்கு சொல்லி தரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்பிரிக்காவோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணலாமா, இது ஒன்று. ரெண்டாவது, ப்ரொடக்ஷன் ஆனதை நீ அப்படியே இம்போர்ட் பண்ணிக்காம, இந்தியா வந்து ஆப்பிரிக்கா கிட்ட இம்போர்ட் பண்ணிக்காம அதை ப்ராசஸ் பண்றதுக்கான மேனுஃபேக்சரிங் செக்டரை அங்கேயே வை. அதாவது சப்ளை செயினியை அங்கேயே அதிகமாக்கு. அதாவது ரிஃபைன் பண்றது, அப்புறம் ப்ராசஸ் பண்றது, அந்த மாதிரி யூனிட்ஸை செட் பண்ண ட்ரை பண்ணு. ஸோ ஆப்பிரிக்காவுக்கும் இதெல்லாம் ஆசை தான். எல்லா கண்ட்ரி கிட்டையும் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ரிஃபைனிங் செக்டர் வச்சு கொடுங்க இல்லை கேட்குறாங்க. பட் எந்த கண்ட்ரி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. என்ன ரீசன்னா ஆப்பிரிக்காவில் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கு. அதாவது எந்த இண்டஸ்ட்ரி யூனிட் வச்சாலும் அதோட இன்புட் இது பவர் தானே. ஆப்பிரிக்காவில் எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுக்கினா கண்டிப்பாக நான் லாஸ் தான். ஸோ ஆப்பிரிக்கா வந்து எந்த கண்ட்ரியும் அவங்க கூட அக்ரிமெண்ட் போட வந்தாலும் அவங்க கேட்குற டிமாண்ட் என்னன்னா, எங்களுக்கு கிரீன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி ஆகிடும், ஷார்டேஜ் குறைஞ்சிடும். இதுதான் அவங்களோட டிமாண்ட். பட் மோஸ்ட்லி பண்றது இல்லை, இந்தியா பண்ணலாம். அப்போ ஆப்பிரிக்கா இந்த விஷயத்தை சைனா கேட்கலாம்ல, அந்த ஃபோரம்ல கேட்கலாம் தான். பட் ஆல்ரெடி சைனா கிட்ட இருந்து அதிகமாக ஆப்பிரிக்கா இருக்கு கடன் வாங்கிருக்கு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வாங்கின டெப்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப். அவ்வளோ சீக்கிரமா அந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த கண்ட்ரிலும் முடியாது. அவ்வளோ கடன் வாங்கிருக்கு. ஆக்சுவலா பார்த்தோன்னா சைனா மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்கா வாங்கின கடன்ல சைனா கிட்ட இருந்து வாங்கினது வந்து ஜஸ்ட் 12% தான். அப்படின்னு அர்த்தம் எல்லா கண்ட்ரியும் வேறுமனே ஆப்பிரிக்கா கடன் கொடுத்து டெப்ட் கண்ட்ரி ஆப்பிரிக்கா மாத்தி தனக்கு தேவையான விஷயம் என்ன பண்ணிக்குது, எழுதி வாங்கிக்குது. இதுதான் சிச்சுவேஷன். இதுக்கு பேர் வந்து டெப்ட் ட்ராப் பாலிசி. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து அதிகமாக கடன் வாங்கிடுச்சுன்னா திரும்பி கட்ட முடியாது. வருஷங்கள் அதிகமாக வட்டி அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ ட்ராப்ல மாட்டிப்போம், வேற வழியே கிடையாது. கடன் கொடுத்த கண்ட்ரி என்ன சொல்றாங்களோ கேட்டு தான் ஆகணும். ஸோ இந்த எந்த வேலையுமே இந்தியா பண்ணக்கூடாது. ஸோ இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஒரே ஸ்டெப் வச்சுக்கணும். 3 விஷயங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்னது தான் சமரைஸ் பண்ணலாம். இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை வந்து ஆப்பிரிக்காவுக்கு தரலாம். இந்தியாவோட முக்கியமான ஸ்ட்ரென்த் ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. பிளஸ் இந்தியாவில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் அதுல ஸ்ட்ராங். 4வது ஃபார்மா. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த். இந்த விஷயங்களை யாருக்கு தரலாம், ஆப்பிரிக்காவுக்கு தரலாம். பட் இதெல்லாம் பண்ணணும்னா முதல்ல சைனா மாதிரி கன்சிஸ்டன்டா ஆப்பிரிக்கா கூட மீட்டிங் வச்சுட்டே இருக்கணும். பட் இந்தியா ஆப்பிரிக்காவான என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு கண்டினியூட்டியா இல்லை. அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம். கடைசியா 2015 நடந்துச்சு மீட்டிங். மீட்டிங் நடக்கல. ரீசெண்டா கூட இந்தியா வந்து G20ல ஆப்பிரிக்கன் யூனியனை ஆட் பண்ணிட்டாங்கல்ல. இந்த சக்சஸ் வச்சுக்கிட்டு இந்தியா என்ன பண்ணலாம், ஆப்பிரிக்கா கூட கன்சிஸ்டன்ட் என்ன பண்ணலாம், என்கேஜ் பண்ணலாம்ல. அந்த வேலையை பண்ணணும். ஆப்பிரிக்காவோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். மீனிங் புரிச்சா, அவங்க கிட்ட விவசாயம் இருக்கு, ஃபார்மிங் இருக்கு. இந்த ஃபார்மிங்க்கு தேவையான மெக்கானிக்ஸ் இருக்குல்ல, மெக்கானைசேஷன், ஃபார்மிங் மெக்கானைசேஷன் அதை கொடுங்க. விவசாயம் பண்ணுவோம்ல, இரிகேஷனுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க. அவர் உற்பத்தி பண்ண பொருளை வந்து ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த கோல்டு ப்ராசஸிங் யூனிட் சொல்லுவாங்கல்ல, கோல்டு ப்ராசஸிங் ஸ்டோரேஜும் டெவலப் கொடுங்க. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் ஆகிடும், குறைஞ்சிடும்ல. ஸோ ஆப்பிரிக்காவில் மினிமம் அந்த ஃபுட் ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன், அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உருவாக்கி கொடுத்தாலே ஃபுட் வேஸ்டேஜ் குறைஞ்சிடும். பட் ஒரு விஷயம், இந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஆப்பிரிக்கா தரும்போது அஃபோர்டபுளா இருக்கா, அவங்களுக்கு அது தேவையா இருக்கா, ஆப்பிரிக்காவால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, இந்த 3 பார்த்துருக்கு. அண்ட் இவ்வளோ டெக்னாலஜி மேலே பார்த்தோம்ல, இவ்வளோ செக்டர், இவ்வளோ விஷயங்களை அவங்களுக்கு தரணும்னா கவர்மெண்டால முடியாது. ஸோ பிரைவேட் செக்டர் ஆப்பிரிக்காவுக்கு போகணும். ஸோ என்கரேஜிங் தி பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் ஃபீல்ட். அண்ட் இது எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியாவோட சக்சஸ் இதுனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த ஜிபே, ஃபோன்பே இருக்குல்ல, இதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆர்பிஐ உருவாக்கி இருக்குல்ல. இந்த யூபிஐயை ஆப்பிரிக்காவில் தரலாம். இது வழியா ஆப்பிரிக்காவில் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஆகும், அதிகமாகும்ல. ஸோ இவ்வளோ விஷயனோட தான் நீங்கள் ஆப்பிரிக்கா பார்க்கணுமே தவிர வெறும் இன்புட்டை எடுத்துட்டு வர கண்ட்ரியா பார்க்கக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்பிரிக்கா
ஆப்பிரிக்காவில் எல்லா கண்ட்ரியும் நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் நாம் 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கண்ட்ரி நான் இதை எடுத்துக்கிறேன், ஓகே, அதுக்கு நீங்கள் காசு தருவீங்களா இந்தியா, நீங்கள் ருபீஸ்லேயே பே பண்ண அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ டாலர்ஸோட டாமினேஷனையும் குறைக்க முடியும். ஸோ ஆஃப்ரிக்காவை சென்ட்ரல் ஸ்டேஜாக வச்சுக்கிட்டு கரன்சி நியூட்ரல் டிரான்சாக்ஷனை உருவாக்க முடியும். எந்த கண்ட்ரி டாமினேட் ஆகாமல் நம்ம கரன்சி கொடுத்து பொருள் வாங்குற அளவுக்கு ஒரு ஷிஃப்ட்டை பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்த்தது தாங்க பெருசாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், இது சின்ன கான்செப்ட் தான். பட் இது எல்லாத்தையும் சிம்பிளாக ஒன்று ஒரு லைனில் சொல்ல முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியை வெறும் ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு வர கண்ட்ரியை பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரியை பாரு, அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாரு.